சில பேர் பாருங்க அடுக்குமொழியில ஜெபிப்பாங்க. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் போதுமானவர், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எப்படா இது முடிய போகுதுன்னு. அப்பதான் அது ஆதியாகமத்தை விட்டு வெளியே இதுக்கு வந்திருக்கும், எக்ஸோடஸ் யாத்திராகமத்துக்கு. ஓ மோசேயின் தேவனே, ஓ ஆரோனின் தேவனே, எப்படா முடிக்க போகுதுன்னா அப்பதான் அது லேவியராகத்துக்கு வந்திருக்கும். ஓ என்னுடைய ஸ்தோத்திர பலியாகிய காணிக்கைகளை உமக்கு செலுத்துகிறேன், எப்படா முடியும் அப்படின்னு சொன்னா அப்பதான் என்னாகமத்துக்கு வந்திருக்கும். ஒன்னொன்னா எண்ணினீங்க, முதல் மகனை ஆசீர்வதிங்க, இரண்டாவது மகனை ஆசீர்வதிங்க. என்னாகமம் அடுத்து ஒரு ஜெபம் பண்ணோம் பாருங்க, இது முடிச்சிருமா கொஞ்சம் டவுன் ஆகும்போதோ முடிய போகுதுன்னு நினைச்சு அப்பதான் உபாகமம், எங்களை வாழாக்காமல் தலையாக்குங்க, எங்களை கீழாக்காமல் மேலாக்குங்க. இப்படி ஜெபித்து கடைசியில் முடிச்ச பிறகு சொல்லும், மூச்சு வாங்க வாங்க நான் எப்படி ஜெபம் பண்ணேன் பாருங்க. ஜெபம் என்பது ஏதோ வாயில சொல்ற அடுக்கு மொழிகள் இல்லை, இது ஏதோ ஒரு மெத்தடாலஜி இல்லை, இது ஹார்டாலஜி. வாயில ஒண்ணுமே பேசல சார், இருதயம் மட்டும் அப்படி உடைஞ்சு ஊற்றுகிறாள். தண்ணீர் பேசினது ஏலிக்கு தெரியவில்லை, கர்த்தருக்கு தெரிந்தது. உடனே ஏலியின் மூலமா சொல்லுகிறார், அடுத்த உற்பத்தி காலத்துல நீ ஒரு ஆண்மகனை பெற்றிருப்பாய். தேவ பிள்ளையே, தேவனிடத்துல பேசுகிறதற்கு உன் உடைஞ்சு போன உள்ளம் தேவை, அது அவருக்கு புரியும்.